குழந்தையே, கவலைப்படாதே. முதலில் பயம் கொள்வதை தடுத்து நிறுத்து. அச்சத்தை முழுமையாக தவிர்த்துவிடு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது, நடக்கவும் விடமாட்டேன். நீ வீணாக கற்பனை கொள்ளாதே. நம்பிக்கை மட்டும் இழந்துவிடக்கூடாது என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும். உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரசனம் என்று நினைத்து கொள்ளாதே. காலம் மாறும் வரை நிச்சயமாக உனக்கு வளமானதாக அமையும். இந்த முருகனின் நம்பிக்கையை வச்சு நிச்சயமாக நல்ல நேரத்தையும் நல்ல நல்ல வாழ்க்கையும் நல்ல நல்ல வழியையும் உனக்கு நிச்சயமாக நான் உருவாக்குவேன். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்வதை கேள். தினமும் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உதவு அளித்துவிடு. அது மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை. நாய், பூனை, காகம், குருவி, காக்கா என்ற எந்த பிராணிக்காவது உன்னை காக்கும் நான் அவர்களின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன். அவர்களுக்கு உணவளித்துவிடு. என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. என் பிள்ளையே, உனக்கு வந்த சில துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விடுகின்றேன். இனி இது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவதுதானே எந்த சூழ்நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி வருவதுதானே. எதற்கும் நீ பயப்பட வந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நான் காப்பாற்ற வருவேன் என்பதை மறந்து விடாதே. திருச்செந்தூர் முருகா, எங்கள் வாழ்க்கை உங்கள் பாதத்தில் தான் நீங்கள் தான் பார்க்க வருவது என்பது கூட உன் முடிவாகத்தான் உள்ளது. இப்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை. எப்போதும் நான் நினைத்தாலும் உன்னை திருச்செந்தூரில் காணும் பாக்கியம் நீ எனக்கு தர வேண்டும் அல்லவா? என்னை அனுமதிக்க வேண்டும். இதுதான் உன் நாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் ஓடிவிடும். ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. கலங்காதே. உன் நிம்மதி இல்லை. வாழ்க்கை நான் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வாக மாறி காண்பிக்கின்றேன். நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும். உனக்கானது நிற்கும். உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கோபம், மனம், அமைதியின்மை இருந்தால் கண்களை மூடிக்கொண்டு என்னை 3 முறை கண்களை மூடி திறந்து பார். அடுத்த நொடியில் இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் உனக்கு சொல்கின்றேன். அவசரப்பட்டு தள்ளிவிடாதே, தாண்டி சென்று விடாதே. உன் வீடு தேடி வந்துள்ளேன். உன் திருச்செந்தூர் முருகன் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைச்சுக்கோ. அது நிச்சயமாக நிறைவேறும். நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா 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 என்று அழைத்து எனக்கு கேட்குது. செல்லமே, ஏன் இந்த கலக்கம்? நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் என்றென்றும். எப்போதும் என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய். நான் சொல்வதை கேள். உன் பிரார்த்தனைகள் அனைத்து முடிவுக்கு வந்துவிடும். உன் கர்ம பலன்கள் நான் தீர்த்து விடுவேன். நீ என் முன்னால் வந்து வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும் என்று நீ என்னிடம் கேட்கும்போது ஒரு நிமிடம் என் குழந்தை, ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கு பதில் கூறப் போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினாய் அல்லவா? நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். அதற்கு பொறுமை இல்லாமல் ஒரு சில காரியத்தை செய்துவிட்டாய். சற்று பொறுமையாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நான் செய்திருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை நாட்கள் தான் முருகா 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 இந்த நரக வேதனையை என்று நீ அனுபவிக்கப் போகிறாய்? நீ கதறும் மனக்குரல் உணராமல் இல்லை மகளே. உன் கர்மின் தீர்வினை நான் உனக்கு தரப்போகின்றேன். இதுவரை என் நாமத்தை சொல்லி கொண்டிருந்த என் குழந்தையே, அதுவரை பொறுத்திரு என் பிள்ளையே. இந்த முருகன் எப்போதும் இருப்பேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகள் நாம் கண் திறந்து பார்த்து கொண்டும் நான் இருக்கிறேன். நிச்சயம் உனக்கு வேதனைகளும் பிரச்சனைகளும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன். நடக்கவே நடக்காது என்று இருந்ததை நகர்ந்து அதை நடத்தி காட்டப் போகிறேன். தினமும் அதிகாலை எழுந்து என்னை வழிபட நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும்
உன் சோம்பலை விட்டு நீ சிதறுத என்னை வழிபட உன்னை வலுப்படுத்தி கொண்டு செயல்களும் என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டாய். நிச்சயமாக பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நல்ல எண்ணமாக எழுந்தாக வார்த்தைகளை ஒளியாக வடிவமாக உன் முன் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவேன். நீ மகிழ்ச்சியுடன் தீபம் ஏற்று உன் மனக்கவலைகளையும் வெள்ளத்தில் கரை எழுத்தை காண்பாய். நல்லதே நடக்கும் மகளே. என் தங்கமே, எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு ஏதேனும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்துகிறது. மேலும் மேலும் பயமுறுத்தி உன்னோடு நீயாக ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்கிறாய். உன்னோடு நான் துணையாக இருக்கின்றேன். உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த எண்ணங்களோடு இந்த எண்ணத்தோடு நீ எழுந்திரு. இந்த நினைத்தோடு உன் வேலையை செய். நேர்மறையான எண்ணங்கள் முயற்சி செய்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு சின்ன சின்னதாக முன்னேற்றம் ஏற்பட்டு சேர்த்து கொண்டே இருப்பேன். அப்போது நல்லது நடக்கும் என் மகளே. கவலைப்படாதே. ஒன்று மனதில் நினைத்தாய், நாம் அவ்வளவு பெருமைப்பட்டேன். என் மகளே, நினைத்து வானத்தை போல் பெரிய இன்பம் வேண்டாம். முருகா நட்சத்திரம் போல் சின்ன சின்ன இன்பம் போதும். முருகா என்று சொல்கின்றாய். நீ அதிகமாக ஆசைப்படாதவள் என்று எனக்கு தெரியும் அல்லவா? வாழ்க்கை அழகாக மாறிவிட உனக்கு அத்தனையும் நான் தருகிறேன். உயிருக்கு உயிரான உறவு ஒன்று, உன்னுடைய உண்மையான அன்பு, உன் தியாகம், உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து அடைய போகின்றது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீருக்கான பலனை தரப்போகிறேன். இது உன் பொறுமைக்கான பரிசு. என் தங்க பிள்ளையே, சந்தோஷமாக இருக்க போகிறாய். நீ என்னை பார்க்கும் ஒரு நொடியில் உன்னுடைய கசப்புகள் எல்லாம் மறையப் போகிறது. என் வாக்கு என் பிள்ளைக்கு நிச்சயமாக வலிக்கும். உன்னை வெறுத்து ஒருங்கும் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர் மத்தியில் நீ எங்கே வளரப்போகிறாய் என்று ஆங்காரத்தோடு பேசியவர் மத்தியில் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, ஒரு இடமாற்றம் நடக்கப் போகின்றது. அமைந்தால் உனக்கு நன்மைக்காக இருக்கும் என்று நினைக்கின்றாய். அது நடக்கப் போகின்றது. அதுவும் நன்மைக்காக தான் நடக்கப் போகின்றது. நீ கவலைப்படாதே. உன்னை நன்கு உணர்ந்து விட்டேன், அறிந்து விட்டேன். ஏமாற்றம் இல்லாத இடமாற்று அமைந்து உன் மனமாற்ற மகிழ்ச்சி அடைய போகின்றாய். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு நான் இருந்து உனக்கு துணையாக இருப்பேன். முருகா முருகா என்று சொல்லி என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு எப்போதும் இந்த முருகன், திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது முருகா என்றோடு என் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நீ இந்த விஷயத்தை தொடங்க வேண்டும். ஆனால் நீயோ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளில் சிக்காமல் தள்ளி கொண்டு செல்கிறது. நான் சொல்வது சரிதானே? அதே சமயத்தில் மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டிருக்கும், வெளியில் சிரித்து கொடுக்கும், சந்தோஷமாக இருப்பாய் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் அனுதாப பார்வையில் இருந்து தப்பித்து கொள்ள நினைக்கின்றாய். இது உனக்கு கஷ்டமான காலம்தான். இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினம் தினம் நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளை, என்னை பொறுத்தவரை உன்னை உன்னிடத்தில் உள்ள குறைகளை மற்ற உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு பாடமாய் மாறிய காலம்தான் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். இதை நீ மறைமுகமாக பயன்படுத்திக்கொள். என் பிள்ளையே, இனி அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். அதை நிகரிக்காமல் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். அதிகமாக கவலைப்பட்டு என் பிள்ளை ஒவ்வொரு விஷயத்தையும் இன்று
உனக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உண்மையானது ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு நிச்சயமாக பெரிய விஷயமாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். பிறகு நோயில்லை என்று மனதில் உறுதி செய்து கொள். உன் மனம் போல் உடலையும் உன் வாழ்விற்கான மாற்றங்களையும் என் பிள்ளை மனதில் ஏற்படுத்த போகின்றது. இந்த முருகபெருமான் உன்னை அற்புதமாக எண்ணியவர்கள் மத்தியில் இந்த முருகபெருமான் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன். என் பிள்ளையே, என்னை நம்பினால் மட்டும் கேள். இந்த கஷ்டமான காலத்தில் என் துணை உனக்கு என்றும் உண்டு. என் குழந்தையே, நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன்னை தேடி வரும். நிச்சயமாக அது எல்லாம் உன்னை தேடி வரும். இன்று இரட்டிப்பு தன்மை உன் இல்லம் தேடி வரும். நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிட்டு உனக்கு காலம் காலமாக கணித்து விட்டது என்று நீ சந்தோஷமாக இருப்பதற்காக பல நல்லதொரு வழிகளை உருவாக்கி விட்டேன். நீ நல்லது ஒன்று நடக்க வேண்டும் என்று சில மோசமான நாட்களை தாங்கி நடந்தாக வேண்டும். அதே போல நல்ல மனிதர்களை அடைய காண செல்ல சில மோசமான மனிதர்களையும் கலந்துதான் வர வேண்டும். உனது கஷ்ட நஷ்டம் என்னவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக கதைதான். அது அவர்களுக்கு கதைதான். உனக்கு மட்டும் அது வலியையும் வேதனையையும் உனக்கான ஆறுதலையும் அடுத்தவரிடம் என் பிள்ளை நீ தேடாதே. இந்த முருகபெருமானிடமிருந்து வந்து கூறு. உனக்கு சரியான ஆறுதல் நான் உன்னிடம் மட்டும்தான் சொல்கின்றேன். ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டும்தான் உள்ளது. உனக்கு மனதைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டும்தான் உள்ளது. மனதில் வலிமையை வளர்த்துக்கொள். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. விடியும் வரை தெரியவில்லை கண்டது கனவு என்று. அப்படிதான் வாழ்வது. எப்படி என்று இருளில் இருக்கிறது என்று கவலைப்படாதே. இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது. தடுமாறினால் ஏன் தவறு விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாதே. ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே உன் அருகில் இருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் நீ உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டால் எண்ணம்தான் சொல்கிறது, செயலாகிறது. செயலே பலவீனமாகி விடுகிறது. அந்த வழக்கமே வாழ்க்கையில் இறுதி வரை மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள். அதனால் தான் சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணங்களை நிச்சயமாக மாற்று. நான் சொல்வதை கேட்டு நடந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதும் இருக்கும். என் செல்லமே, வெற்றி உனக்கு எப்போதும் நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய அறிவுரைப்படி நடந்தாலே நீ நல்லதை நினைத்து நடக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, நீ என்னிடம் வந்து சேர்ந்து முதல் எவ்வளவு பிரியமாக பக்தியோடு உள்ளவனாக மாறிவிட்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன். நீ பிறர் மீது காட்டும் அன்பு அவ்வளவு உயர்ந்தது என்று எனக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளையை முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியை செய். ஏனென்றால் நீ செய்யும் தர்மத்தின் பலன் குடும்பத்திற்கு செழிக்க வைக்கும். நீ நல்லதொரு எண்ணங்களுடன் செல்வ மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும். வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிட்டு, கோபத்தை விட்டுவிட்டு அந்த இடத்தில் அனைவரையும் நேசித்து பழகு. நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த முருகனை நம்பியவர்கள் நிலைமையை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வியடைய நினைக்க விட மாட்டேன். முருகா முருகா என்று சொல்லி என்னுடைய ஆலயத்திற்கு வா. நான் அங்கு யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதொரு அருள்வளித்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. நண்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.